வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளான ஒரு கருவாடு ஃப்ரை வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியும் பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி சின்ன சைஸ் கருவாடு தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஒரு 50 மினிட்ஸ் வந்து நார்மல் கோல்ட் வாட்டரில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டுங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டேன். அதில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட்டர் உடனே கடுகு போட்டுட்டேங்க. கடுகு நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். அந்த வெந்தயம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் அண்ட் ஒரு கட்டி பூண்டு, இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, என் காரத்துக்காக 4 வரமிளகாயை வந்து ஆட் பண்ணிவிட்டுங்க. இது கூடவே 2 பெரிய தக்காளி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் வந்து ஈஸியாக குக் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கொஞ்சமாக மட்டும் கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலாவெலாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே காரத்துக்காக ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து நார்மல் சில்லி பவுடராக இருந்ததுன்னா கொஞ்சம் குறைவாக வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா அண்ட் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா குக் ஆகணுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த கருவாடை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கனாவே தெரியும், ரொம்ப சின்ன சைஸ் கருவாடு தான். இது வந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து ஈஸியாக குக் ஆகிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணுங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக மட்டும் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் மட்டும் புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து கரைச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி பிச்சு போட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அதோட புளிப்பு மட்டும் இப்படி ஜஸ்ட் உள்ளே இறங்கியிருக்கும். ரொம்பவே டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அகைன் வந்து லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து வச்சுருங்க. வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு கொத்தமல்லி இலையை மட்டும் தூவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாங்க. இது வந்து சப்பாத்தி கூட வச்சு நம்ம ரோல் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம், அல்லது ஒயிட் ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாங்க. அல்லது ஈவினிங் டைமில் ஜஸ்ட்டு பெப்பர் அண்ட் சால்ட் இதுக்கு மேலே அப்படியே தூவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். கோல்டு இருந்ததுன்னா இதை சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக வந்து க்யூர் ஆயிருங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான கருவாடு ஃப்ரை ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியும் பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் மிதுஸ் கிச்சன் சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.